Hello students, now we are going to see 9th Maths chapter 5 coordinate geometry part 4 exercise 5.2. In the previous video in part 3 we have seen exercise 5.2 sums 5 to 8. Now I am going to explain 9th sum. The point x, y is equidistant from the points 3, 4 and minus 5, 6. Find a relation between x and y. என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த பாயிண்ட் x y வந்து 3, 4ல இருந்தும் minus 5, 6ல இருந்தும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. Find a relation between x and y. x க்கும் y க்கும் உள்ள ரிலேஷன் வந்து அது என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். Solution. Let the point O be x y. x y வந்து நம்ம O ன்னு வெச்சுக்கிறோம். A B 3, 4. 3, 4 A ன்னு வெச்சுக்கிறோம். And B B minus 5, 6. B வந்து minus 5, 6 ன்னு வெச்சுக்கிறோம். அடுத்தது distance formula D is equal to square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. Given condition என்ன அப்படின்னா OA is equal to OB. இந்த distance formulaவை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் வந்து substitute பண்ணி இந்த OA equal to OB இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் x y க்கு உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். OX, Y, A3, 4 இங்க எடுத்துக்கிறோம். இதுல வந்து A ல இருந்து O இருக்கு என்ன டிஸ்டன்ஸோ அதே மாதிரிதான் B ல இருந்து O வந்து இருக்கிற டிஸ்டன்ஸ். இங்க வந்து OX, Y வந்து x2, y2 ன்னு எடுத்துக்கிறோம். A3, 4 x1, y1 எடுத்துக்கிறோம். அது மாதிரி இங்க OX, Y வந்து x2, y2 ன்னு எடுத்துக்கிறோம். B வந்து minus 5, 6 வந்து x1, y1 எடுத்துக்கிறோம். இந்த OA is equal to OB அப்படின்றது வந்து given condition. இதுல வந்து என்ன பண்றோம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இந்த ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x minus 3 whole square plus y minus 4 whole square that is equal to square root of x plus 5 whole square plus y minus 6 whole square ன்னு கிடைக்குது. இது ரெண்டுமே ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. சோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் we get. இது ரெண்டையும் வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன ஆகும் ஸ்கொயர் ரூட் வந்து ரிமூவ் ஆயிரும். நமக்கு இன்சைடு வந்து என்ன இருக்கோ அது அப்படியே கிடைக்கும். சோ x minus 3 whole square plus y minus 4 whole square that is equal to x plus 5 whole square plus y minus 6 whole square இதுன்னு கிடைக்குது. சோ இதுல நம்ம என்ன ஐடென்டிட்டி வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா a plus b whole square ஐடென்டிட்டியும் a minus b whole square ஐடென்டிட்டியும் வந்து நம்ம யூஸ் பண்றோம். a plus b whole square ஐடென்டிட்டி a square plus 2ab plus b square. a minus b whole square ஐடென்டிட்டி a square minus 2ab plus b square. x minus 3 whole squareக்கு வந்து a minus b whole square ஐடென்டிட்டி யூஸ் பண்றோம். அடுத்தது y minus 4 whole squareக்கு a minus b whole square ஐடென்டிட்டி யூஸ் பண்றோம். அதே மாதிரி இங்க x plus 5 whole squareக்கு வந்து a plus b whole square ஐடென்டிட்டி y minus 6 whole squareக்கு வந்து a minus b whole square ஐடென்டிட்டியும் வந்து நம்ம யூஸ் பண்றோம். சோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா x minus 3 whole square வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணனும்னா x square minus 6x plus 9 ன்னு கிடைக்குது. y minus 4 whole square expand பண்ணனும்னா y square minus 8y plus 16 அப்படின்னு கிடைக்குது. இதுல வந்து x ன்ற பிளேஸ்ல a ன்ற பிளேஸ்ல x இருக்கு, b ன்ற பிளேஸ்ல வந்து நமக்கு 3 இருக்கு. சோ a minus b whole square யூஸ் பண்றோம். அதே மாதிரி இங்க வந்து a ன்ற பிளேஸ்ல y இருக்கு, b ன்ற பிளேஸ்ல வந்து 4 இருக்கு. சோ இத a minus b whole square ஐடென்டிட்டி வச்சு இந்த ரெண்டு டேர்மே வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது x plus 5 whole square a ன்ற பிளேஸ்ல x இருக்கு, b ன்ற பிளேஸ்ல 5 இருக்கு. சோ இத எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா x square plus 10x plus 25 கிடைக்குது. சோ இந்த y minus 6 whole square வந்து a minus b whole square ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம்னா a ன்ற இடத்துல y இருக்கு, b ன்ற இடத்துல வந்து 6 இருக்கு. சோ அதுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா y square minus 12y plus 36 ன்னு கிடைக்குது. சோ x square minus 6x plus 9 plus y square minus 8y plus 16 that is equal to x square plus 10x plus 25 plus y square minus 12y plus 36 நமக்கு வந்து கிடைக்குது. நமக்கு லெஃப்ட் சைடு என்ன கிடைக்குதுன்னா x square plus y square minus 6x minus 8y plus 25 கிடைக்குது. ரைட் சைடு வந்து that is equal to x square plus y square plus 10x minus 12y plus 61 கிடைக்குது. சோ எல்லா டேர்ம்ஸையும் வந்து நம்ம ஒரே சைடா கொண்டுட்டு வந்துறோம். லெஃப்ட் சைடு இருக்கிறது as it is எழுதிக்கிறோம், ரைட் சைடு இருக்கிறது as it is எழுதிக்கிறோம். லெஃப்ட் சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடு டு ரைட் சைடு வந்து கொண்டுட்டு வரோம். சோ ரைட் சைடு என்ன இருக்குன்னா x square plus y square plus 10x minus 12y plus 61 அது அப்படியே எழுதிக்கிறோம். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது ரைட் சைடு கொண்டதுனா பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் எல்லாம் வந்து பிளஸ் ஆயிரும். சோ இங்க x square y square பாசிட்டிவா இருக்கு. சோ தட் இஸ் வந்து minus x square minus y square ன்னு ஆயிருது. 6x 8y வந்து நெகட்டிவா இருக்கு. இங்க வந்து plus 6x plus 8y ன்னு ஆயிருது.
அடுத்தது 25 பாசிட்டிவா இருக்கு, இந்த சைடு வரும்போது நெகட்டிவ் ஆயிருது, -25 சொல்லிட்டு. சோ x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் 10x மைனஸ் 12y பிளஸ் 61 மைனஸ் x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 8y மைனஸ் 25 தட் இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்குது. இந்த x ஸ்கொயர் டேர்ம் வந்து பாசிட்டிவா இருக்கு, இங்க x ஸ்கொயர் டேர்ம் நெகட்டிவா இருக்கு. சோ இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிரும். இங்க y ஸ்கொயர் பாசிட்டிவா இருக்கு, இங்க y ஸ்கொயர் நெகட்டிவா இருக்கு. சோ இந்த ரெண்டு டேர்மும் வந்து கேன்சல் ஆயிரும். சோ x டேர்ம் எல்லாம் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா 10x இருக்குது, இங்க வந்து 6x இருக்குது. அது மாதிரி y டேர்ம் கலெக்ட் பண்ணோம்னா மைனஸ் 12y பிளஸ் 8y வந்து கிடைக்குது. அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து பிளஸ் 61 மைனஸ் 25 தட் இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்குது. இது ரெண்டுமே x டேர்ம் ரெண்டுமே வந்து பாசிட்டிவ். சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 10x பிளஸ் 6x வந்து 16x, அது வந்து மைனஸ் 12y பிளஸ் 8y, ஒரு நெகட்டிவா இருக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 4y. இது வந்து பிகர் நம்பர் சைன் வந்து நெகட்டிவ், சோ மைனஸ் 4y எழுதிக்கிறோம். அடுத்தது 61 மைனஸ் 25 வந்து 36, பிகர் நம்பர் சைன் வந்து பாசிட்டிவ், சோ பாசிட்டிவ் சைன் எழுதிக்கிறோம். சோ 16x மைனஸ் 4y பிளஸ் 36 ஈக்குவல் டு 0. 16x minus 4y plus 36 இந்த மூணு டேர்முமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கு. சோ டிவைடிங் பை 4 டிவிஷன்ல வந்து டிவைட் பண்ணி 4 ஆல டிவைட் பண்ணோம்னா இங்க வந்து 4x கிடைக்குது, இங்க வந்து 4y வந்து மைனஸ் y கிடைக்குது. 9 4s 36 கிடைக்குது. சோ 4x minus y plus 9 equal to 0. சோ y வந்து நெகட்டிவா இருக்கு, அந்த சைடு எடுத்துட்டு போனோம், ரைட் சைடு எடுத்துட்டு போனோம், லெஃப்ட் டு ரைட் அப்படின்னா பாசிட்டிவ் ஆயிரும். சோ y is equal to இங்க ரிமைனிங் வந்து இருக்கிறது 4x plus 9. சோ y is equal to 4x plus 9 அப்படின்னு கிடைக்குது. So therefore the relation between x and y is equal to 4x plus 9. So y க்கும் x க்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா y is equal to 4x plus 9. இதுதான் வந்து x and y க்கு உள்ள ரிலேஷன். 10th sum, let A 2, 3 and B 2, minus 4 be 2 points. If P lies on the x-axis such that AP that is equal to 3 by 7 AB, find the coordinates of P. என்ன கொடுத்திருக்காங்கன்னா A 2, 3 and B 2, minus 4 ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. P lies on the x-axis. இந்த பாயிண்ட் P வந்து x-axisல இருக்கு. such that என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா AP, இந்த டிஸ்டன்ஸ் AP that is equal to 3 by 7 AB, இந்த டிஸ்டன்ஸ் AB அது ரெண்டுக்கு ஈக்குவலா இருக்கு. So find the coordinates of P. P யோட கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் வந்து given points are A 2, 3 and B 2, minus 4. The point P lies on the x-axis. So P வந்து x-axisல இருக்கு அப்படின்னா therefore the point P is x, 0. அதாவது x-axisல இருந்துச்சு அப்படின்னா வந்து y வந்து 0வா இருக்கும். So therefore the point P is x, 0 எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா AP that is equal to 3 by 7 AB அப்படின்ற கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. Distance D is equal to square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. A வந்து 2, 3 வந்து x1 y1 எடுத்துக்கிறோம். P வந்து x, 0 x2 y2 எடுத்துக்கிறோம். அடுத்தது A வந்து 2, 3 வந்து x1 y1 எடுத்துக்கிறோம். அடுத்தது B வந்து 2, minus 4 x2 y2 வந்து எடுத்துக்கிறோம். இந்த AP வந்து is equal to 3 by 7 of AB. அது வந்து இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் ஃபார்முலால இந்த பாயிண்ட்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம வந்து அதோட வேல்யூ P யோட கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சோ AP இதுல வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்றோம். அதுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x minus 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 0 minus 3 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குது. சோ ரைட் சைடு வந்து 3 by 7 AB இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 minus 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் -4 minus 3 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குது. சோ இது வந்து x minus 2 ஹோல் ஸ்கொயர் வந்து நம்ம என்ன வந்து ஐடென்டிட்டி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா A minus B ஹோல் ஸ்கொயர் வந்து ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு நம்ம என்ன கிடைக்குது அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4னு கிடைக்குது. இங்க 0 minus 3 வந்து -3 தான், -3 into -3 வந்து பிளஸ் 9 கிடைக்குது. சோ that is equal to 3 by 7 as it is. 2 minus 2 whole square வந்து 0. இங்க -4 -3 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -7 கிடைக்குது. -7 whole square வந்து -7 into -7 that is equal to 49. அது வந்து -7 into -7 நாள் நமக்கு 49, 7 into 7 நாள் 49 தான். அதை வந்து இங்க அப்ளை பண்றோம். இப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா லெஃப்ட் சைடு வந்து
ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x இந்த 4 பிளஸ் 9 வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு 13 கிடைக்குது. இங்க வந்து 3/7 இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர்ல வந்து ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணோம்னா ஒரு பேருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுத்துக்கிறோம். அங்க வந்து 7 வந்து கிடைக்குது. சோ இங்க நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல 7 இருக்கு, இங்க நியூமரேட்டர்ல 7 இருக்கு. சோ இந்த நியூமரேட்டர்ல இருக்க 7 டினாமினேட்டர்ல இருக்க 7 வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 கிடைக்குது. சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 13 அதுக்கு வந்து 3ன்றது கிடைக்குது. அதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதுறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 13 that is equal to 3 அப்படின்னு கிடைக்குது. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் வி கெட், அதாவது லெஃப்ட் சைடு வந்து ஸ்கொயர் ரூட்ல இருக்கு, அந்த ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆயிரும். லெஃப்ட் சைடு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 13 அது இன்சைடு என்ன இருக்கோ ஸ்கொயர் ரூட்ல அது கிடைக்குது. ரைட் சைடு வந்து 3 இருக்கு, அதை ஸ்கொயர் பண்ணோம்னா 3 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 13 தட் இஸ் ஈக்குவல் டு 9. ரைட் சைடுல இருக்கிற 9 வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வரோம், இங்க பாசிட்டிவா இருக்கிறது இங்க வரும்போது நெகட்டிவ் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 13 மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ 13 மைனஸ் 9 வந்து இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். சோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 4. பிகர் நம்பர் சைன் வந்து பாசிட்டிவ், சோ பாசிட்டிவ் சைன் போடுறோம். சோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. சோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 வந்து எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர், அதாவது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் அந்த ஐடென்டிட்டி a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் வந்து a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். சோ அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 ஈக்குவல் டு 0ன்றது வந்து எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். சோ இது வந்து எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் 0னா எக்ஸ் மைனஸ் 2 வந்து 0 அப்படின்னு கிடைக்குது. சோ இப்படி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, அடுத்தது எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. சோ எக்ஸ் மைனஸ் 2 0 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 கிடைக்கும், இங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வந்து 2 கிடைக்கும். அதுதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2,2. சோ இந்த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி இஸ் என்னது எக்ஸ் வந்து 2 ஆனா ஒய் வந்து 0, அதாவது பி ஆஃப் எக்ஸ் 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ்ன்ற பிளேஸ்ல வந்து நமக்கு 2 கிடைக்குது, ஒய் வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல பி இருக்கு அப்படின்றதுனால ஒய் வந்து 0வா இருக்கும். சோ இந்த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி இஸ் 2,0. அதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Next 11th sum, show that the point 11,2 is the center of the circle passing through the points 1,2, 3, minus 4 and 5, minus 6. Solution வந்து அப்படின்னா let O is equal to 11,2 எடுத்துக்கிறோம். நம்ம என்ன வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த O 11,2ங்கிறது வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள், இது பாசிங் த்ரூ, அதாவது இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு ஏன்னு எடுத்துக்கிறோம், A 1,2, அடுத்தது செகண்ட் பாயிண்ட் B 3, minus 4 and C 5, minus 6ன்னு எடுத்துக்கிறோம். நம்ம வந்து என்ன பண்ணா we have to show that என்ன வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா OA is equal to OB that is equal to OC அப்படி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணோம். டிஸ்டன்ஸ் D is equal to square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம OA எடுத்துக்கிறோம். O வந்து 11,2 அதை x1 y1 எடுத்துக்கிறோம். A வந்து 1,2 அதை x2 y2ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். பாயிண்ட்ஸ் ஓவை ஏஐ வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலால வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா OA that is equal to square root of 1 minus 11 whole square plus 2 minus 2 whole square கிடைக்குது. that is equal to square root of 1 minus 11 வந்து minus 10 whole square, 2 minus 2 whole square வந்து 0 தான், 0 square. so square root of minus 10 square இருக்கு, 10 minus 10 into minus 10 வந்து நமக்கு 100ன்னு கிடைக்குது. square root of வந்து நமக்கு 100, square root of 100 வந்து நமக்கு என்ன அப்படின்னா 10 கிடைக்குது. சோ OAன்றது வந்து 10 யூனிட்ஸ். அடுத்தது ஓவையும் பியையும் எடுத்துக்கிறோம். O 11,2 வந்து x1 y1 எடுத்துக்கிறோம். B வந்து 3, minus 4 வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா x2 y2 வந்து எடுத்துக்கிறோம். சோ OB கண்டுபிடிக்கிறோம். இந்த பாயிண்ட்ஸ் ஓவையும் பியையும் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா OB that is equal to square root of 3 minus 11 whole square plus minus 4 minus 2 whole square கிடைக்குது. 3 minus 11 இது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் வந்து 8, பிகர் நம்பர் சைன் வந்து மைனஸ், சோ minus 8 ஹோல் ஸ்கொயர்னு கண்டுபிடிக்கிறோம். அது வந்து minus 4 minus 2 ரெண்டுமே நெகட்டிவ் சைன், ரெண்டையும் ஆட் பண்ணா minus 6 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குது. சோ that is equal to square root of minus 8 ஹோல் ஸ்கொயர் plus minus 6 ஹோல் ஸ்கொயர். இங்க வந்து minus 8 into minus 8 வந்து that is equal to நெகட்டிவ் into நெகட்டிவ் பாசிட்டிவ் 64. அதே மாதிரி இங்க minus 6 into minus 6, 6 into 6 நெகட்டிவ் into நெகட்டிவ் வந்து
வந்து 6 into 6 வந்து 36 கிடைக்குது. That is equal to square root of 64 plus 36. The 64 ஐயும் 36 ஆட் பண்ணோம்னா நமக்கு 100 கிடைக்குது. So that is equal to square root of 100. So நமக்கு that is equal to square root of 100 என்னன்னா 10 square. அது வந்து நமக்கு 10 கிடைக்குது. OB is equal to 10 units கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து OC எடுத்துக்கிறோம். O வந்து 11,2 வந்து x1 y1 C வந்து 5, -6 x2 y2 எடுத்துக்கிறோம். இந்த Oங்கிற பாயிண்டையும் Cங்கிற பாயிண்டையும் வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா OC that is equal to square root of 5 - 11 whole square plus -6 - 2 whole square கிடைக்குது. இது வந்து 5 - 11 ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 6. பிகர் நம்பர் சைன் வந்து நெகட்டிவ், so -6 ஸ்கொயர்னு கிடைக்குது. இது -6 -2 ரெண்டுமே வந்து நெகட்டிவ் சைன், ரெண்டை ஆட் பண்ணா நமக்கு -8 whole square கிடைக்குது. So that is equal to square root of -6 whole square plus -8 whole square. -6 into -6 நெகட்டிவ் into நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் 36 கிடைக்குது. அது மாதிரி -8 into -8 நெகட்டிவ் into நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் 64 கிடைக்குது. That is equal to square root of 64 36 plus 64. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா that is equal to square root of 100. square root of 100 வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 10 கிடைக்குது. So OC that is equal to 10 units. Therefore OA is equal to OB that is equal to OC that is equal to 10 units. நமக்கு வந்து OA கண்டுபிடிச்சோம், OB கண்டுபிடிச்சோம், OC கண்டுபிடிச்சோம். So therefore OA is equal to OB that is equal to OC that is equal to 10 units. மூணுமே வந்து நமக்கு 10 units அப்படின்னு கிடைச்சிருக்கு. So O is the center of the circle passing through A, B and C. 12th question. The radius of a circle with the center at origin is 30 units. Write the coordinates of the points where the circle intersects the axis. Find the distance between any two such points. இது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the radius of a circle, அதாவது center வந்து origin, அந்த radius வந்து 30 units. Write the coordinates of the points where the circle intersects the axis, அதாவது x axis y axisல எங்க வந்து அந்த coordinates வந்து intersect பண்ணுதோ அந்த coordinates நம்ம கண்டுபிடிக்கணும். Find the distance between any two such points. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட்க்கு வந்து நம்ம distance வந்து கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் வந்து radius of the circle வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 30 units கொடுத்திருக்காங்க. The point origin O அது வந்து என்னது is 0, 0. Let A intersect the x axis and B intersects the y axis. Therefore the point A is A, 0. X axis intersect பண்ணா A க்கு அதாவது x க்கு வந்து வேல்யூ இருக்கும், y வந்து 0 வா இருக்கும். and B is 0, B அதாவது y axis intersect பண்ணனா வந்து x வந்து 0 வா இருக்கும், y க்கு வந்து வேல்யூ கிடைக்கும். So distance formula இதுல யூஸ் பண்றோம். Distance D is equal to square root of x2 - x1 whole square plus y2 - y1 whole square. Origin O வந்து 0, 0 x1 y1 எடுத்துக்கிறோம், A வந்து A, 0 x2 y2 எடுத்துக்கிறோம். So இந்த distance formulaல இந்த points origin A வந்து நம்ம substitute பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா OA that is equal to square root of A minus 0 whole square plus 0 minus 0 whole square. So 0 minus 0 வந்து நமக்கு 0 தான். அதே மாதிரி A minus 0 whole square வந்து A square கிடைக்குது. OA radius வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 30 units வந்து கொடுத்திருக்காங்க. So OA க்கு 30 substitute பண்ணிக்கிறோம். ரைட் சைடு வந்து that is equal to square root of A square கிடைக்குது. So இதை ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா 30 into 30 இங்க 900 கிடைக்கும். இங்க ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணிட்டோம்னா A ஸ்கொயர்னு கிடைக்கும். So அதை தான் நம்ம வந்து அடுத்து நெக்ஸ்ட் எழுத போறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் we get 30 square that is equal to A square னு கிடைக்குது. So A is equal to 30. So therefore A is equal to 13 கிடைக்குது. The point A is A, 0 னு இருக்குது இல்லையா, அதை வந்து A என்ற பிளேஸ்ல 30 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So A யோட வேல்யூ வந்து 30, 0. நெக்ஸ்ட் வந்து OB வந்து கண்டுபிடிக்கிறோம். ஆரிஜின் வந்து 0, 0 x1 y1 எடுத்துக்கிறோம். B வந்து 0, B வந்து x2 y2 எடுத்துக்கிறோம். So O யோட வேல்யூவையும் B யோட பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு OB that is equal to square root of 0 minus 0 whole square plus B minus 0 whole square. 0 minus 0 whole square நமக்கு 0 தான் கிடைக்கும். B minus 0 whole square வந்து B square கிடைக்குது. So OB அந்த radius வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து 30 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 30 that is equal to square root of B square. Squaring on both sides we get 30 square is equal to B square னு கிடைக்குது. So therefore B is equal to 30. The point B is 0, B வந்து 0, 30 அப்படின்னு கிடைக்குது. So A point கண்டுபிடிச்சிட்டோம் 30, 0. B point கண்டுபிடிச்சிட்டோம் 0, 30. So A 30, 0 x1 y1 எடுத்துக்கிறோம். B வந்து
0,30 x2 y2 கண்டுபிடிச்சுக்கிறோம். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலால இந்த பாயிண்ட் ஏயும் இந்த பாயிண்ட் பியையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஏபி தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 minus 30 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 30 minus 0 ஹோல் ஸ்கொயர் கிடைக்குது. 0 minus 30யும் 30 minus 0 நமக்கு எல்லாமே வந்து 30 தான். ஸோ இங்க வந்து 30 ஸ்கொயர் கிடைக்குது. அதே மாதிரி இங்கேயும் 30 ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 ஸ்கொயர் பிளஸ் 30 ஸ்கொயர். 30 ஸ்கொயர் வந்து 30 into 30 900. அதே மாதிரி இங்க 30 ஸ்கொயர் வந்து 30 into 30 900. So that is equal to square root of 900 plus 900. That is equal to square root of 900 plus 900 வந்து 1800. So that is equal to square root of 1800. 1800 வந்து 2 into 900 எழுதலாம். So that is equal to square root of 2 into 900. The 900 30 into 13 எழுதலாம். That is equal to square root of 2 into 30 into 30. So இங்க 30 வந்து பேரா இருக்கு. So square root ரிமூவ் பண்ணும்போது ஒரு 30 வெளியே எடுக்கலாம். இங்க 2க்கு வந்து செகண்ட் பேர் கிடையாது. So அது வந்து ஸ்கொயர் ரூட்ல தான் எழுதணும். So AB வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 30 into square root 2 கிடைக்குது. Therefore distance between the two points அதாவது Aக்கும் Bக்கும் உள்ள distance என்ன அப்படின்னா that is equal to 30 into square root of 2. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Recap: in this video we have seen exercise 5.2 sums 9 to 12. Thank you students.